அனைவருக்கும் வணக்கம். தாவேக்காவிற்கு மக்கள் வாக்களித்ததற்கு காரணம் மாற்றம். விதவிதமான மாற்றங்களை புதிதாக அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் தாவேக்காவினர். தாவேக்கா அரசும் புதுசாக அறிமுகப்படுத்துகிறாங்க. இப்போ புதுசாக ஒரு சூப்பர் மாற்றம் நடந்திருக்குங்க. நிறைய மாற்றங்கள், தினமும் நம்ம மாற்றங்கள் பார்க்கலாம் இனிமேல். இப்பொழுது என்ன மாற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்களுடைய ஜோதிடர் இருக்கார் பாருங்க, ரத்தன் பண்டிட். அந்த ரத்தன் பண்டிட் பார்த்தீங்கன்னா முதல்வரின் சிறப்பு அதிகாரியாக இப்பொழுது நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். சூப்பரில் செம மாற்றமுங்க. ஒரு ஜோசியக்காரன் வந்துட்டு முதல்வரின் சிறப்பு அதிகாரி. சூப்பரில் அரசு வேலை, மக்களுடைய வரிப்பணம், அரசு சம்பளம் வந்து ஒரு ஜோசியக்காரனுக்கு கொடுக்குறாங்க. கொள்கை தலைவர் யாருன்னா தந்தை பெரியார். ஜோசியக்காரனை வந்து வச்சுருக்காங்க. மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்தில் சனாதனம் ஒழிக்கப்பட்டே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் தாவேக்கா அரசு என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தா, ஒரு ஜோசியக்காரனுக்கு முதல்வரின் சிறப்பு அதிகாரின்ற பொறுப்பை கொடுத்திருக்கிறது. சூப்பர் மாற்றம். இந்த மாற்றத்தை தான் மக்கள் விரும்பினார்கள். பாருங்கோ, நல்ல மாற்றம் பாருங்கோ. ஒரு ஜோசியக்காரனுக்கு அரசு பதவி கொடுக்கறதெல்லாம் ஜெயலலிதா அம்மையார் கூட செஞ்சது கிடையாது. விஜய் அவர்கள் செய்கிறாரு. நைஸ் மாற்றம். இந்த மாதிரி ஒரு மாற்றம் தான் மக்கள் எதிர்பார்த்தார்கள். வேறு ஏதாவது அரசு பதவிகளுக்கும் ஏதாவது தேவை இருந்தால் என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபினான்ஸ் செக்ரட்டரி அப்படின்னு வைங்களேன். குவாலிஃபிகேஷன் என்னென்னா, கிளி ஜோசியம் பார்த்தவங்க யாராவது இருக்காங்களா அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கு கொடுத்துடலாம். வேறு ஏதாவது ஜோசியம் இருக்கா? வேறு ஏதாவது கிளி ஜோசியம், ஆணி ஜோசியம், மண்ணாங்கட்டி ஜோசியம் பார்க்குறவங்களையெல்லாம் கூட்டிகிட்டு போய் அரசு அதிகாரிகள், அரசு பொறுப்புகள் எல்லாம் கொடுத்துருவாங்க தாவேக்கா அரசு. சூப்பரில். இன்னும் முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஒரு ப்ராக்ரஸிவான ஒருத்தர், தாவேக்கா ஒரு ப்ராக்ரஸிவான ஒரு கட்சி அப்படின்னு சொல்லி நம்பிக்கிட்டு தந்தை பெரியாரை பின்பற்றுகிறோம் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டும் சில பேர் வந்து விஜய் அவர்களுக்கு வாக்களித்தாங்க. அவங்கெல்லாம் இன்னும் அதே நிலைப்பாட்டிலே இருக்காங்கன்னா அவங்கெல்லாம் வேற ஏதோ காரணத்துக்காக விஜய் ஆதரிக்காங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. 2021 திமுக தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றதும் பார்த்தீங்கன்னா, ஸ்டாலின் அவர்கள் நியமித்த பொருளாதார ஆலோசனை குழுவை பாருங்கள். ஒவ்வொருத்தரையும் பாருங்கள். ரகுராம் ராஜன், இந்திய ரிசர்வ் வங்கியின் முன்னாள் ஆளுநர். அரவிந்த் சுப்பிரமணியன், இந்திய அரசுடைய முன்னாள் தலைமை பொருளாதார ஆலோசகர். எஸ்தர் டஃப்லோ, நோபல் பரிசு பெற்ற அமெரிக்க பொருளாதார நிபுணர். இப்படி ஒரு 5 பேர் பாருங்க பொருளாதார ஆலோசனை குழுவில். எல்லாம் பாருங்க எப்படிப்பட்டவங்கலாம் இருக்காங்க பாருங்க. எவ்வளோ பெரிய பெரிய ஆட்கள், எவ்வளோ பெரிய பெரிய படிப்புகள், எவ்வளோ பெரிய பெரிய விஷயங்களெல்லாம் சாதிச்சவங்களெல்லாம் அந்த இடத்துல இருக்க வச்சாங்க. ஆனால் இன்னைக்கு பாருங்க, விஜய் அவர்கள் வேற ஏதோ இன்னும் சூப்பரான மாற்றங்கள்லாம் கொண்டு வருவார்னு நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தா, ஜோசியக்காரனுக்கு அரசு பதவி. இதில் என்ன பிரமாதம் இருக்குது? இன்னொன்று பார்க்குறீங்களா, தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கு வெளியிலே வந்து இந்த முஸ்தபா இருக்கார் பாருங்க, ஹிந்தியில் பேச ஆரம்பிச்சிட்டார். மறுபடியும் மதுரை மத்தியில் ஜெயிச்சார். பிடிஆர் அவர்களை தோக்கடித்து ஜெயிச்சிருக்காரு இந்த முஸ்தபா. செய்தியாளர்கள்கிட்ட ஒரு நேஷனல் ஊடகம் வந்து பேட்டி எடுக்கிறாங்க. அந்த இடத்துல ஹிந்தியில் பேச ஆரம்பித்தார். இங்கிலீஷில் பேசுகிறத விட்டுட்டு ஹிந்தியில் பேசுகிறாரு. அப்படியே பார்த்தீங்கன்னா இப்போ சட்டமன்றத்துக்கு வெளியிலே பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் பேசுகிறார் மறுபடியும். இங்கே பாருங்க सर, असेंबली तो बहुत अच्छा चला. क्या बोलना, असेंबली ये आके तमिलनाडु गवर्नमेंट हॉनरेबल चीफ मिनिस्टर का सरकार बनवाए पीछे और जनता के लिए क्या प्रोडिक्ट करना है. देखो टास्क मार्क வேற லெவல் மாற்றம் இல்லை, சம மாற்றம். இது வரைக்கும் இப்படிப்பட்ட காட்சிகள் எல்லாம் நம்ம பார்த்ததே இல்லை. மக்கள் மாற்றம்னு கடைசியில் என்ன மாற்றத்துக்கு வாக்களிச்சிருக்காங்க புரியுதா? உண்மையாலுமே நல்ல ஒரு மாற்றத்துக்கு வாக்களிக்கணும்னா திமுகவோட பெட்டரான ஒரு மாற்றமாக இருந்தால் வாக்களிச்சிருக்கணும். இது யார் என்னன்னே பார்க்காம விஜய் 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 விஜயின் பேரில் ஓட்டு போட்டு வச்சுருக்காங்க. ஒளிமயமான எதிர்காலம் இருக்குது தமிழ்நாட்டுக்கு. ஒளிமயமான எதிர்காலம் கண்ணுக்கு நல்லா தெரியுது. கண்ணு முன்னாடி வருது, நிற்கிது. அப்படியே வந்து அந்த ஜோசியக்காரர் இருக்காரு பாருங்க, ரத்தன் பண்டிட், அவர் பேசின ஒரு காணொலியை பார்ப்போம் வாங்க. இப்போ ஹார்ட் அட்டாக் வரும்னு டாக்டர் சொன்னாரா, ஓம் சுராச்சாரி நம்மன்னு சொல்லுங்கள். பதட்டப்படாதீங்க, பயப்படாதீங்க. அதுக்கு ஒரு காலம் இருக்கும். உங்களுக்கு ஒரு மரணம் நடக்கணும்னா கூட அதுக்கு ஒரு காலம் இருக்கும். அந்த காலத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த காலத்தை எப்படி தாண்டி வரதுன்னு உங்களுக்கு நான் வழிகாட்டிடுவேன். கண்டிப்பாக நோய்கள்லேருந்து ஜோதிட முறையில் எளிதாக தப்பிச்சுக்கலாம். ஐ எம் ஷூர் அபவுட். ஹார்ட் அட்டாக் வந்தால் ஏதோ ஒரு மந்திரம் சொன்னால் போதுமா தப்பிச்சிடலாமா? நோய்கள்லாம் வந்து மந்திரம் சொல்லியே தப்பிச்சு வாழ்ந்துடலாமா? மரணத்தை கூட வந்து நம்ம தாண்டிடலாமா? மரணம் அடையாமல் வாழலாமா? அப்படியே வாழ்ந்துக்கிட்டே இருக்கலாமா? ஜோசியக்காரங்க சொன்னாக்க நடந்துடும். அப்படியே வாழ்ந்துக்கிட்டே இருக்கலாம். இட்டர்னல், நெவர் எண்டிங், இன்ஃபினிட்டி. என்னங்கடா இது, இந்த கட்சி வேறு லெவலாக இருக்குது. ஒரு அம்மணி இருக்காங்க, ஒரு ஜோசியக்காரங்க, அவங்களும் ஜோசியக்காரங்க. அவங்க சட்டமன்ற உறுப்பினர், மக்கள் வாக்களித்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இப்போ சட்டமன்றத்துக்குள்ளே போயிட்டாங்க. அவங்களும் ஒரு ஜோசியக்காரி தான். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கேன்சரை வந்து ஜோசியத்தால் குணப்படுத்த முடியும் அப்படின்றாங்க.
இப்போ என்னன்னா இவர் இப்படி பேசுகிறாரு. என்ன கட்சிடா இது, என்ன அரசாங்கம் இது, எனக்கு ஒன்றும் புரியல. மக்கள் யாருக்கு வாக்களிச்சிருக்காங்க? இது ஒரு பக்கம் இருக்க, பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்து யாருன்னு உங்களுக்கு தெரியும்ல, வெங்கட்ராமன். அவர் யாரு? அவர் ஒரு பாப்பான். ஆன்டி பிராமணிசம் இஸ் அன் அவுடேட்டட் ஐடியாலஜி அப்படின்னு சொன்னவர் தான் நம்ம வெங்கட்ராமன் அவர்கள். யார்? பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர். ஒரு பக்கா ஆர்எஸ்எஸ் காய். ஹீஸ் அ பக்கா ஆர்எஸ்எஸ் காய். பார்ப்பன எதிர்ப்புன்ற அந்த ஐடியாலஜியெல்லாம் வந்து பழைய காலத்து இது, அதெல்லாம் இப்போ ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு பேசினவர் தான் அவர். நம்ம மாணவ செல்வங்களுடைய எதிர்காலம் இனிமே எப்படி இருக்க போகுதோ தெரியல. தந்தை பெரியாரை கொள்கை தலைவராக வச்சுட்டு படிப்பு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம், மாணவ செல்வங்களுடைய படிப்பு சம்பந்தப்பட்ட ஒரு அமைச்சர், பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ஒரு பார்ப்பான் அப்படின்னா தந்தை பெரியார் இதுக்கு சத்தியமாக ஆசைப்படல. இந்த ஒரு ஃபியூச்சரை, இந்த ஒரு மாற்றத்தை தந்தை பெரியார் விரும்பவே மாட்டார். தந்தை பெரியார் அவர்கள் வாழ்நாள் முழுக்க போராடினது, வாழ்நாள் முழுக்க சண்டை போட்டது இதுக்காக கிடையாது. தமிழ்நாடு அழிவின் பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. எங்கே போய் முடிய போகுதோ, நம்ம ஏன் இதெல்லாம் சொல்கிறோம், ஏன் கத்தி கத்தி சொல்லிக்கிட்டு இருக்கோன்றதெல்லாம் ஒரு நாள் புரிய வரும். புரிய வர்ற நேரம் காலம் ரொம்ப கடந்து போயிருக்கும். தமிழ்நாட்டு மக்கள் அன்று உணர்வார்கள். சும்மா ஜாலிக்கு, சும்மா ஃபன்னுக்கு ஒரு சேஞ்ச் வேண்டாமா, ஒரு இது மாற்றம் வரணுமே அப்படின்னு ஓட்டு போட்டவங்கெல்லாம் ஒரு நாள் வருந்துவார்கள், திருந்துவார்கள். இந்த பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இருக்கார் பாருங்க, இவர்கிட்ட போய் பேட்டி எடுக்கிறாங்க. தாவேகா கிட்ட என்ன மாதிரியான ஒரு ஆட்சியை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ அவர் என்ன பதில் சொல்றாருன்னு பாருங்க. தாவேகாவிட்ட இருந்து எத்தகைய ஆட்சியை எதிர்பார்க்கலாம் பொதுமக்கள்? தலைவர் சொன்னதை கேட்டீங்களா? அப்புறம் என்ன கேள்வி? இருந்தாலும் ஒரு அமைச்சரா நீங்க தலைவர் சொன்னதை அப்படியே அச்சு பெறலாமல் வரி பெறலாமல் ஃபாலோ பண்றதுதான் மினிஸ்டர்ஸ் ஒர்க்கு. கண்டிப்பா செய்வோம். இன்னைக்கு உங்களுக்கு முன்னாடி இவ்வளவு டாஸ்க் இருக்கு. ஒரு பிசிக்கல் டிஃபிசிட் பத்திலாம் பேசினாரு, பற்றாக்குறை பத்திலாம் பேசினாரு. உங்களுக்கு எவ்வளவு சேலஞ்சஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? எங்களுக்கு சேலஞ்ச் எதுவுமே இல்லை. தலைவர் கூட இருக்கார். பெரிய ஸ்ட்ரென்த் எங்களுக்கு இருக்கு. மக்கள் இருக்காங்க, நிர்வாகிகள் இருக்காங்க. கண்டிப்பா சீரஞ்சிருப்போமா செய்வோம். தலைவர் இருக்கார், தலைவர் எங்க கூட இருக்கார். தலைவருக்கே ஒன்றும் தெரியாது. உங்ககிட்ட என்ன கேள்வி கேட்டாங்க? தாவேகா கிட்ட எத்தகைய ஆட்சியை எதிர்பார்க்கலாம்னு கேட்டால் அதுக்கேற்ற பதிலை சொல்றதை விட்டுட்டு தலைவர் என்ன சொன்னார்? தலைவர் சொன்னார்ல, அப்புறம் என்ன கேட்குறீங்க? என்ன இது, என்ன பேச்சு இது? ஒரு அமைச்சர் இப்படியெல்லாம் பேசலாமா? அமைச்சர்கிட்ட இருந்து வரக்கூடிய பதில் இப்படி தான் இருக்குமா? கதறு, அலறு அப்படின்னு சொல்லிட்டு தாவேகா வெர்ச்சுவல் வாரிய சமூக வலைதளங்களில் சுற்றிக்கிட்டு இருக்கானுங்க. அந்த மாதிரி தான் இருக்குது இதை பார்க்குறதுக்கு. ஏதாவது ஒன்று கேட்டால் அவங்க சொன்னாங்கல்ல, எங்கள் தலைவர் சொல்லிட்டார்ல, எங்கள் தலைவர் எங்கள் கூட இருக்காரு, எல்லாம் சூப்பராக தான் இருக்கும். என்ன இதில் போகிறீங்க? என்ன பாதையை நோக்கி போகிறீங்க? அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருந்த ஒரு இடத்தில் இப்பொழுது இந்த நபர் இருக்க போகிறார். அன்பில் மகேஷ் அவர்கள் சிறப்பாக செயல்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசின வாய்கள்லாம் இனிமேல் இவர் என்ன செயல்படுகிறார் என்பதை பார்த்து என்ன சொல்ல போறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். கஷ்டப்பட்டு பார்த்து எல்லாம் செஞ்சு பிள்ளைங்களுடைய படிப்பு முதற்கொண்டு எல்லாத்தையும் பார்த்து ஒவ்வொரு வருடமும் வந்து பாஸ் ஆகக்கூடிய அந்த பெர்சன்டேஜ் இருக்கு இல்லையா, தேர்ச்சி பெறும் சதவீதம் மாணவர்கள், அந்த சதவீதத்தை ஏற்றி கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்துக்கிட்டு இருந்தா இப்போது 95%. இப்போ லாஸ்ட் எக்ஸாமில், பப்ளிக் எக்ஸாமில் 95%. ஸ்டாலின் அவர்கள் சமீபத்தில் தான் ட்வீட் போட்டிருந்தாங்க. இப்படி எல்லாத்தையும் பார்த்து கொண்டு வந்துட்டு இருந்தா ஒரு நடிகர் அவர் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு, அவர் வந்துட்டாருன்ன உடனே 4 சினிமா டைலாக்ஸ் பேசிக்கிட்டு அதை இதையும் செஞ்சுட்டாருன்ன உடனே சில கிம்மிக்ஸ்லாம் காட்டிக்கிட்டு சைக்கிள் ஓட்டிக்கிட்டு அப்படி இப்படி சுற்றிக்கிட்டு ஜாலியாக ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்துட்டாருன்ன உடனே அவருக்கு போய் ஓட்டு போட்டு மக்கள் தமிழ்நாட்டை பின்னோக்கி இழுத்து கொண்டு போகிறார்கள். ஒரு கேள்வி கேட்டால் கூட அதுக்கு சரியான பதில் சொல்லாமல் எங்கள் தலைவர் கூட இருக்காரு, அதெல்லாம் சரியாக நடந்துடும், இது நடந்துடான்னு சொல்லிட்டு அப்படியே மேலோட்டமாக பூசி முழுகிட்டு ஓடக்கூடியவங்களுக்கு மக்கள் வாக்களித்து இருக்கிறார்கள். ஜோசியக்காரன் பாப்பான் இவங்களுக்கெல்லாம் தமிழ்நாட்டுடைய அதிகாரம் கிடைக்குது, தமிழ்நாட்டுடைய பவர்ஃபுல்லான போஸ்டிங்ஸ் கிடைக்குது, அமைச்சர் பொறுப்பு கிடைக்குது, எம்எல்ஏவாக உள்ளே போகிறாங்க பார்ப்பனர்கள். ஐயோ, காலம் ரொம்ப மோசமாக இருக்குங்க உண்மையாலுமேங்க. இதெல்லாம் பார்க்க முடியலைங்க. அடுத்த ஒரு சூப்பரான மாற்றம் பார்ப்போமா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த புகைப்படம் பாருங்க. தமிழ்நாட்டுடைய துணை சபாநாயகர் இவர்தான். இதுவல்லவா ஒரு மாற்றம், இதுவல்லவா? இவர்தான் துறையூர் சட்டமன்ற உறுப்பினர். இவரையும் மக்கள் தான் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். இவரின் பெயர் என்னன்னு கேட்டிங்கன்னா ரவிசங்கர். இப்போ என்னவா இருக்காரு? துணை சபாநாயகர். சூப்பர்ல, மக்கள் விரும்பிய மாற்றம் எப்படி இருக்கு பாருங்க, அழகா இருக்கு. சூப்பரான மாற்றங்களை எல்லாம் மக்கள் நிகழ்த்தி இருக்கிறார்கள். இந்த மாற்றத்துக்கு தான் வாக்களிச்சிருக்காங்க. இதுக்கும் தாவேகா காரணங்க வந்து சரக்கு அடிக்கிற ஒரு சாமானியன் துணை சபாநாயகர் ஆகிறது எவ்வளோ பெரிய மாற்றம்.
தளபதியால தானே இது நடந்துச்சு அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவானுங்க. அவரை பாருங்க, அவருடைய தோற்றத்தை பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு எளிமையான ஒரு தோற்றம் அவருக்கு. அப்படியே கொஞ்சம் உருகி இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு அதுக்கு பின்னாடி ஒரு சோகமான யார் பெற்ற மகனோ அப்படின்னு போட்டுக்கிட்டு தளபதின்னு ஏதாவது ஒரு பாட்டையும் போட்டு விட்டு துணை சபாநாயகராக இருக்கார் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெத்தா ஒரு இதையும் அப்படியே எலிவேட் பண்ணி போட்டு இப்படியெல்லாம் ஏதாவது போட்டாக்க அதை பார்த்துக்கிட்டு வா சூப்பர்ல வா சூப்பர் சூப்பர் அப்படியே வந்துட்டு ஓடி போய் ஓட்டு போடுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கிற வரைக்கும் எதை பற்றியும் கவலை இல்லை, கொள்கையும் கிடையாது, ஒன்றும் இல்லை. இந்த கூட்டத்துக்கு எவன் என்னன்னே பார்க்காம ஓட்டு போட்ட தேர்தல் இதுதாங்க. யார் யார் வேட்பாளர் யார் என்னன்னே தெரியாமல் ஓட்டு போட்டிருக்காங்க. ஓட்டு போட்டு முடிச்சதுக்கு அப்புறமாவது யாருக்கு ஓட்டு போட்டீங்கன்னு தெரியுமா உங்களுக்குன்னு கேட்டால் யாருக்கு ஓட்டு போட்டாங்கன்னு யாருக்குமே தெரியலங்க. அந்த லட்சணத்தில் இருக்காங்க. அன்னைக்கு என்னடானா இன்னொரு சட்டமன்ற உறுப்பினர் விஜய் சரவணன், அவர் பார்த்தீங்கன்னா நல்லா சரக்கு பாட்டில கையில் வச்சுக்கிட்டு ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். இன்னொரு பக்கம் பார்த்தா இப்படி ஒரு ஃபோட்டோ வெளியே வருது. இன்னொரு பக்கம் நம்மளுடைய திமுக தலைவரான ஸ்டாலின் அவர்களை தோற்கடித்த இந்த VS பாபு கொளத்தூர் தொகுதியோடைய சட்டமன்ற உறுப்பினர் வந்து தள்ளாடிக்கிட்டு பேசின காணொலியெல்லாம் பார்த்துருப்போம். மக்கள் நல்லா தேர்ந்தெடுத்திருக்கீங்க போங்க, மாற்றம் செம மாற்றம். இந்த மாதிரி தான் ஒரு மாற்றம் வேணும் தமிழ்நாட்டுக்கு. இந்த மாற்றத்தை பார்க்க முடியாமல் தான் தமிழ்நாடு ஏங்கிக்கிட்டு இருந்துச்சு. இப்படி ஒரு மாற்றத்தை பார்க்க முடியலையேன்ட்டு இந்த காணொலியில் நம்ம பார்த்த தாவேக்கா கொண்டு வந்த இந்த புது மாற்றங்கள், விஜய் அவர்களின் ஆட்சியில் நிகழ்ந்திருக்கும் மாற்றங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த காணொலியை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.